அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்லாமத் சமையல் விலாக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி எங்கள் வீட்டு தோட்டத்தில் நான் என்ன மாதிரியான செடி கொடி மரம் வகைகள்லாம் வச்சுருக்கேங்கிறத பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ நான் போர் இல்லாமல் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நான் வந்து என்ட்ரன்ஸ் நுழையிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி வச்சுருக்கேன். இது வந்து வருஷத்துக்கு ஒரு 3லேருந்து 4 மாதம் மட்டும்தான் பூக்கும். மற்ற நேரத்தில் பூக்காது. இது ரொம்ப பெரிய கொடியாக இருந்ததுனால நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். அதனால இப்போ சின்னதாக தெரியுது. அண்ட் இப்போ தான் பூவும் பறிச்சிட்டேன். அதனால ரொம்ப கம்மியாக இருக்கு. இல்லைன்னா ஃபுல்லாக பூ இருக்கும் இதில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மாமரம். இப்போ இது சீசன் டைம்ங்கிறதுனால நல்லா காப்பு வந்து பிடிச்சிருக்கு. இந்த மாமரத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மேலேயே வந்து கொடி படர விட்டுருக்கேன். பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. பசலைக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கீரை தான் இது. இதை தவிர வந்து அப்பப்போ ஏதாவது கீரை வகைகள் போடுவேன். அப்பப்போ அது முடிஞ்சிரும். இந்த கீரை மட்டும் கொடிங்கிறதுனால அப்படியே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மருதாணி. எல்லாருக்கும் வந்து மருதாணி செடி அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். பெண்களுக்கு வீட்டில் இருக்கிறது மருதாணி செடி ரொம்ப பிடிக்கும். நான் அந்த மாதிரி தான் ரொம்ப ஆசையாக வச்சுருக்கேன். மாதம் ஒரு தடவை வந்து மருதாணி இலை பறித்து வச்சுக்கிறது என்னுடைய வழக்கம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை. எலுமிச்சை மரம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது வீட்டில். அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி புழு வந்துட்டு மரத்தோடைய வேரில் புழு வந்ததுனால அது என்ன மருந்து கொடுத்தும் அந்த மரத்தை வந்து காப்பாற்ற முடியல. ஒரு 200 காய்க்கு மேலேயே கொடுக்கும். ரொம்ப அதிகமான காய்கள் இருக்கும். என்னாச்சுன்னு தெரியல, போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த மரம் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சோம். இப்போ இது கொஞ்சம் பெருசாகிட்டு வருது, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது பார்த்திங்கன்னா பப்பாளி. இது வந்து நீல ரகமான பப்பாளி. இந்த மரத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய புதினா, அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி செடி எல்லாமும் போட்டிருக்கேன். பப்பாளி செடிக்கு கீழே எல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் செடி மரங்களுக்கு கீழே வந்து சின்ன சின்ன செடிகளும் போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன பையன் வந்து அவங்க வைக்கிறது தான். வீட்டில் நம்ம வச்சுருக்கிற வெங்காயத்தில் வந்து கொஞ்சமாக முளை விட்டுருந்தாலே போதும். டக்குன்னு எடுத்துகிட்டு போய் பின்னாடி தோட்டத்தில் வந்து அதை வச்சுருவாங்க. அது முளைச்சி பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லி. மாதிரி பெருசாக வந்த வெங்காயத்தில் வந்து அந்த வெங்காயத்தால் வந்து சமைச்சு தர சொல்லி கேட்பாங்க. நானும் சமைச்சு தருவேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுலேருந்து சின்ன சின்ன வெங்காயம் வர்றது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுடைய ஆர்வத்தை வந்து நம்ம நல்லா தட்டி கொடுக்கணும் இல்லையா? இது நல்ல விஷயமும் கூட. அதனால் இது வந்து நான் குழந்தைங்கள வந்து செய்ய விடுவேன். நிறைய கார்டனிங் வந்து செய்ய விடுவேன். அவங்களுக்கும் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பப்பாளி தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் குண்டு ரக பப்பாளி. இதுக்கு முன்னே இருந்தது வந்து முன்னாடி இருக்கிற செடி வந்து நீல ரகம். மற்ற ஒரு 3 மரமும் வந்து பார்த்திங்கன்னா குண்டு ரக பப்பாளி வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த பப்பாளிகளுக்கு கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா மிளகா செடி வச்சுருக்கேன். மிளகா, புதினாலாம் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து முருங்கைக்காய் மரம். அப்புறம் கருவேப்பிலை மரம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் வச்சோம். இந்த மரம் வந்து பெருசாகிட்டு இதில் பூத்து காய்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த காய் வெடித்து நிறைய கருவேப்பிலை செடி இருக்கும். இப்போ அடுத்தடுத்து நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி நிறைய கருவேப்பிலை செடி இருக்கும். கூடவே நிறைய மாமரமும் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அடுத்தடுத்து. அண்டு இது கீழேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மிளகா செடியும் வச்சுருக்கேன். கூடவே தக்காளி செடியும் வச்சுருக்கேன். இந்த தக்காளி செடி வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. இந்த காப்போடு முடிஞ்சிடும். அடுத்தது அதை எடுத்து போட்டுடலாம். அடுத்தது வந்து ஆலோவேரா கத்தாழை செடி வச்சுருக்கேன். ஏன்னா கத்தாழை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீடியோவில், இது வந்து நான் சாப்பிட்றதுக்கே எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இது வந்து வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து நிறைய விதை போட்டோம். பட் நிறைய வரல. விதைச்சது எல்லாமே ஒரு 10 செடி கிட்ட தான் வந்தது. ஒரே ஒரு தடவை சமைக்கிற அளவுக்கு தான் வந்தது. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் கொடி. பாவக்காய் கொடியில் வந்து இது வந்து சின்ன ரக பாவக்காய். நீளமாக பெருசாக வர பாவக்காய் கிடையாது. இது சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா? அந்த பாவக்காய் இதில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இது முடிய போகுது. செடி வந்து பழுத்துட்டே வருது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறமா. இதை தவிர பார்த்திங்கன்னா நிறைய செடி மரம்லாம் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி எல்லாம் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லெமனில் வந்து எலுமிச்சை மரத்தில் வந்து புழு வந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி அது பக்கத்தில் இருந்த மரங்கள்லாம் வந்ததுனால எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெரிய நெல்லிக்காய், சப்போட்டா, அதுக்கப்புறம் இந்த சீத்தாப்பழத்துலேயே பெரிய ரகம் வரும் இதெல்லாம். ஓகே, இருக்கட்டும். இப்போ அடுத்தது நான் இப்போ என்ன செடி வச்சுருக்கேன் மரம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம். மாதுளம்பழம் மரம். இது அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாகவே வந்து காய்க்குது. இப்போ இதில் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும். அடுத்தது வேப்பமரம் வச்சுருக்கேன். வேப்பமரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வெளியில் தள்ளி வச்சுருக்கேன். ஏன்னா வேர் வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கடகால. அப்புறம் கொய்யா மரம்.
கொய்யா மரமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாவே காய்க்குது. தக்காளி வந்து குட்டி, குட்டி தக்காளி ரகம் இது வந்து. உங்களுக்கு நான் அடுத்தது வீடியோலயே வரும் காட்டுறேன். ரொம்ப குட்டி, குட்டியா இருக்கும். அந்த மாரி தக்காளி நீங்க பார்த்துருக்க முடியாது. அண்ட் அதுலயும் வெங்காய செடியும் இருக்கும். அதெல்லாம் என் பையனோட வேல தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, கிழங்கு வகை. இந்த குச்சி கிழங்கு சொல்லுவோம் இல்லையா? அது அப்புறமா அதுக்கு பக்கத்துலயே வந்து ஃபுல்லா மிளகா நார் வாங்கிட்டு வந்து தான் வச்சுருந்தோம். இப்போ இது வந்து நல்லபடியா காய்ச்சிட்டு இருக்கு. இந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தீபாவளி டைம்ல எடுத்து அறுவடை பண்ணிட்டு, திரும்பவும் நாங்க நட்டு வச்சது. இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இது 1 வருஷ பயிரு. இந்த மொளகாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறது. சமையலுக்கு இருக்கட்டும், மோர் மிளகாய்க்கு இருக்கட்டும். இந்த மொளகாலாம் பழுக்க விட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் காய வச்சுட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இந்த சட்னிக்கு, தாளிப்பு போடுறதுக்கு இதுக்கெல்லாம். அ அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில நெறைய கருவேப்பிலை செடி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி நெறைய நீங்க கருவேப்பிலை செடி அங்கங்க பார்க்கலாம். அங்கங்க வெடிச்சு வந்து முளைச்ச செடியெல்லாம் எடுத்து வேற வேற இடத்துல நான் நட்டு வச்சிருப்பேன். இது வந்து மொளகா தான். அகைன் மொளகா செடிங்க தான். அப்புறம் இது வந்து துவரங்கா செடி. மொளகாவும், துவரங்காவும் இந்த இடத்துல ஃபுல்லா வச்சிருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல ஒரு சுண்டக்காய் செடி கூட இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வந்து நெல்லிக்காய் செடி இருந்தது. இந்த புளிப்பு நெல்லிக்காய் சின்னது வரும் இல்லையா? இந்த இடத்துல வந்து புளிப்பு நெல்லிக்காய் இருந்தது. இப்போ அந்த இடத்துல வந்து நான் முருங்கை மரம் வச்சிருக்கேன். அ இதுக்கு முன்னாடி நீங்க அந்த கிழங்கு பார்த்த இடத்துல இப்ப சின்ன நெல்லிக்காய் வச்சிருக்கேன். சின்னதா இப்ப செடி விட்டுருக்கு. ஆனா அது பெரிய மரம் இருந்தது. இப்போ அது இல்ல. அ அப்புறமா இது வந்து இப்போ மறுபடியும் சப்போட்டா செடி வச்சிருக்கேன். இப்ப தான் காய்ச்சிட்டு இருக்கு. அகைன் மறுபடியும் வந்து கருவேப்பிலை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நெறைய கருவேப்பிலை, மாங்காய் நெறைய இருக்கும். இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் கத்திரிக்காவும் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் பக்கத்துல வந்து சுண்டைக்காவும் இருக்கும். மறுபடியும் வந்து கருவேப்பிலை உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஏன்னா, நெறைய கருவேப்பிலை செடி இருக்கு. நல்லதும் கூடங்கிறதுனால நான் அப்படியே வச்சிருக்கேன். மாங்காய்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த மாமரத்துலருந்து சாப்பிட்டு போட்ட விதை இருக்கு பார்த்தீங்களா? மாங்கொட்டை அதுலேருந்து வளர்ந்தது தான். அண்ட் இது வந்து பாக்கு மரம். என்னோட ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறது. அ இதுவும் வந்து மாங்காய் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் வச்சிருந்தோம். அம் அப்புறம் வந்து துளசி, அதுக்கப்புறம் வந்து கற்பூரவள்ளி இதெல்லாம் இருந்தது. பட் இப்போ இல்ல. திரும்பவும் வைக்கணும். ஒரு சில செடி, மரம்லாம் எடுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. எடுத்துட்டு மறுபடியும் வைக்கிற மாரி இருந்தது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீத்தா மரம் இருக்கு. அதிலேயே வந்து பெரிய ரகமா வரும் இல்லையா? அந்த பழத்தது தான். அந்த மரம் வந்து பெரிய மரம் இருந்தது. பட் ஒரு சிச்சுவேஷன் எடுக்கிற மாரி ஆயிப்போச்சு. எடுத்துட்டு மறுபடியும் வச்சிருக்கோம். 2 மரமா வச்சிருக்கோம். இது வந்து ஃபுல்லா வாழை மரம். வாழை மரத்திலேயே 3 வெரைட்டி வச்சிருக்கோம். அ அதுலயும் வந்து இதே மாரி ஊடு பயிரா வந்து நெறைய மொளகா செடி வச்சிருக்கோம். அடுத்தது வந்து பெரிய பெரிய மரங்கள், செடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிலது வந்து பூச்சி வந்து போச்சுன்னு சொன்ன மாரி, இன்னும் சிலது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல இருக்கிற குதிரையே சாப்ட்டுருச்சு. பெரிய பெரிய மரம்லாம் ஓவர் நைட்லயே காணாம போயிடுச்சு. ஓகே. இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து தென்னை மரம். தென்னை மரத்துலயும் பார்த்தீங்கன்னா, சுத்தி மாங்கன்னா இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து ஒரு மழை வந்ததுக்கப்புறம் எடுத்து இடம் மாத்தி வைக்கணும். அதனால மழைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். மழை வந்ததும் எடுத்து இடம் மாத்தி வச்சிடலாம் அப்படின்னு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீத்தாப்பழம் சொன்னேன் இல்லையா? அதிலேயே இன்னொரு வெரைட்டி. பெரிய மரம் இருந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அ இது வந்து அதனுடைய மரம் தான் இன்னொரு வெரைட்டி. இது வந்து லெமன். இன்னொரு லெமன் செடி இது. ஏற்கனவே ஒரு லெமன் செடி காமிச்சிருப்பேன். இது இன்னொரு எலுமிச்சை மரம். இதுலயும் பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த மாங்கன்னு இருக்கும். சாப்பிட்டு நம்ம எடுத்து போட்டது தான். அதுலேருந்து வந்தது தான் இதெல்லாம். அப்புறம் வந்து ரோஜா செடி ஒரு 2, 3 வெரைட்டி இருக்கு. அது எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம் இப்போ. அ மல்லி, ரோஜா இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கோம். நெறைய துளிர் வரணும்னு. இது வந்து சீத்தாப்பழம். நார்மல் சீத்தாப்பழம் இருக்கு இல்லையா? அதுதான். அது பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டி பப்பாளி பழம் இருக்கு. இது வந்து இந்த உயரமான மரம் வரும் இல்லையா? அந்த மரம் இது. இன்னும் ப ப பலன் வந்து குடுக்க ஆரம்பிக்கல. இது கொஞ்சம் லேட் ஆகும். மரம் நல்ல பெருசா இருக்கு. ஆனா இன்னும் பலன் குடுக்கல. இது வந்து குண்டு மல்லி. இதுவும் வந்து இப்போ நல்லா கட் பண்ணி விட்டுருக்கு. ரோஜா செடி, குண்டு மல்லி எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கு. ஏன்னா அப்பதான் நல்லா துளிர்த்து வரும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது இது வந்து பலாச்செடி. இத தவிரம் பார்த்தீங்கன்னா, நெறைய மரம், செடியெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாரி, கொஞ்சம் வயசாகி மரம் வந்து அது முடிஞ்சு போனதும் இருக்கு. சிலது வந்து நாங்களே எடுக்கிற மாதிரியும் இருந்தது, பூச்சி வந்ததுனால. ஓகே. இப்ப இது வந்து அடுத்தது இது வந்து ஈச்ச மரம். அடுத்தது வந்து கொய்யா. இது வந்து பார்த்தீங்கன்னா, சிகப்பு கொய்யா. வெள்ள கொய்யா இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தது. இது வந்து சிகப்பு கொய்யா. இது வந்து மாமரம் பார்க்கும்போதே தெரியும். அடுத்தது இது வந்து பையனுக்கு ரொம்ப பிடிச்சு, அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சிருந்தது. நான் ஏற்கனவே காமிச்சேன் தக்காளி செடி, சின்ன சின்ன தக்காளின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா வீடியோல, அது இதுதான். அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு வீடியோல காட்டணும்னு அப்பதான் ஞாபகம் வந்தது. அதனால இருந்தது 2டே 2 தக்காளி மட்டும் எடுத்துட்டு வந்து வீடியோக்காக காமிச்சேன். நெறைய இருந்து பறிக்கும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன்.
இதுதான். ரொம்ப சின்னதா இருக்கும். பட் சமையலுக்கு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது வந்து செம்பருத்தி. இதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மரம், லெமன் மரம் உடைச்சிட்டோம். ஸோ ஒரு மெமரிக்காக இருக்கட்டும்னு சொல்லி நான் ஒரு கிளிப்பிங் மட்டும் அப்போ எடுத்து வச்சிருந்தேன். ரொம்ப வேதனையா இருந்தது அந்த மரம்லாம் போம்போது. நெறைய மரங்கள் அந்த மாரி போம்போது ரொம்ப வேதனையா இருந்தது. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுவும் ராம் சீதா அந்த பெரிய சீதா மரம்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். ஓகே. இதுதான் வந்து எங்க தோட்டம். இப்போதைக்கு நாங்க வச்சிருக்கிற செடி, கொடியெல்லாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நானு மரம், செடி வேறு எதுவும் வைக்கிறேனாலும் உங்க கூட வீடியோல அடுத்தடுத்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. உங்களோட சப்போர்ட் எப்பவும் எனக்கு குடுங்க.